நல்லா இருந்துச்சு. ஒரு என்டர்டெயின்மெண்ட் நல்லா இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் வைலன்ஸ் தான். ஸோ ஒரு வெற்றிமாறன் தனுஷ் காம்போ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வைலன்ஸாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஏஆர் ரஹ்மான் எஸ்பெஷலி அந்த சாங்கு நெயில்ட் இட். நல்லா இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஏஆர் ரஹ்மான் ஃபேனாக நல்லா இருக்கு, போய் பாருங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். It was so good. The best for D50. Everyone should watch it. Full violence, blood. Worth watching. படமே goosebumps தான். எல்லா சீன்ஸ்மே goosebumps தான். Second half is the best one. Bogi song is the best in the movie. You should definitely watch it. Yeah. Dushara's acting is lit. She lit the screen on fire actually. ரோல் ரொம்ப நீட்டா காமிச்சிருக்காங்க படத்துல. It was so good. Everyone should watch it. Yeah, thank you. சார் ஊரெல்லாம் மழை பெய்யுது சார். ஆனால் ராயன் படத்தில் ரத்தம் அப்படியே தெரிக்க விட்றாங்க சார். வேற லெவலு. வைலன்ஸ் ஜாஸ்தி இருக்கு. பட் அதான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்களே. ஸோ அதனால நீங்கள் பசங்களெல்லாம் யார் கூட்டின்னு வராதிங்க. இது வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது 18+ ரா ஆடியன்ஸ் பக்கா ராவா வேணுமா இந்த படம் பார்க்கலாம். மியூசிக் ஏஆர் ரஹ்மான் சார் அல்டிமேட் சார். பிஜிஎம் சூப்பர் அவுட்ஸ்டாண்டிங். நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்கு. இல்லை, எல்லா சீனும் நல்லா தான் இருந்துச்சு. ஆக்ஷன் எல்லாம் நல்லாயிருக்கு. ஃபேமிலியோட ஃபுல்லாக பார்க்க முடியாது. பட் 18+ தான். நல்லா இருக்குங்க படம். ஆமாம், நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க சிஸ்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. சிஸ்டர் கேரக்டர் நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம். நான் மூவி லவர் ப்ரோ. எப்போயுமே ஃபஸ்ட் ஷோ எந்த ஹீரோவாக இருந்தாலும் சரி போய் பார்த்துருவோம். ஃபுல்லாக வைலன்ஸ் தான். ஃபுல்லாக குத்து தான். அந்த மாதிரி தான் இருக்குது. அவரும் அப்படி தான் எடுப்பார். ஏ சர்டிஃபிகேட்டு கெட்ட வரத அதுமாரி கெட்ட வரத பிளட் ஷெட் ஒரே பிளட் ஷெட் தான் ஃபுல்லாக படம் ஃபுல்லாக. ஃபேமிலியெல்லாம் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிளட்டு தான் தெரிக்குது, வேற என்ன. மற்றபடிலாம் ஒன்று முகம் சொல்லிக்கிற மாதிரிலாம் இருக்காது. ஃபைட்டு தான் இருக்குது ஃபுல்லாக. செகண்ட் ஹாஃப் கூஸ்பாமே ஏஆர் ரஹ்மான் சான்ஸே இல்லை. அந்த உசுரே நீ அந்த ஃப்ரேம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. தனுஷ் இதில் வேறு லெவலாக நடிச்சுக்கிறாரு. முக்கியமாக என்ன தோணுது எனக்கு ஒரு மெசேஜ், அண்ணன் தம்பிங்களே கொஞ்சம் நல்லா ஒரு நெகட்டிவாக காமிச்சுக்கிறாரு. ஸோ தங்கச்சி நல்லா பார்த்துக்கணும். ஒரு படமாக 100% வேறு லெவல் தான். மரணம் தெரிக்க விட்டுக்கிறாரு. இது ஏ சர்டிஃபிகேட் குத்துக்கிறாங்க. பட் ஆனால் அதில் என்ன சார் இவனுக்கே ஜோடி இல்லை. அவர் எப்பவுமே மாஸ்டர் இல்லை தானே. உனக்கு முக்கியம் இல்லை, தாய் தான் முக்கியம். அவ்வளோதான். தாய் இருந்தால் லெவல் மாஸ்டர் எல்லாம் தேவையில்லை. தாய் இருந்தால் போதும். அவனுக்கு தாயோட அன்பு கிடைச்சிக்குது. அந்த ஜோடி தான் தங்கச்சியாக கிடைச்சிக்குது. தங்கச்சியே தாயா பார்த்துக்கிறாரு. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஒரு நல்ல மெசேஜ். அப்பா அம்மா இல்லாமல் அவர் எப்படி கொண்டு வந்துக்கிறாருன்னா அந்த 3 பேர் ஒரு நல்லா கொண்டு வந்துக்கிறாரு. நல்ல ஒரு மெசேஜ் படம். எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்கலாம். ஏன்னா நம்ம கைக்குள்ள இல்லையே இல்லை. இல்லை, எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை படம். ஓகேவாக தான் இருக்குது படம். நான் தனுஷோட டைகட் ஃபேன் ஆக்சுவலாக. பட் எனக்கு அந்தளவுக்கு படத்தில் எப்படி சொல்கிறது ஒரு ஃபுல்ஃபில்லாக இல்லை. என்ன இருந்திருந்தாருன்னா சார் கொஞ்சம் இன்னும் நல்லா எடுத்துருக்கலாம். மேபி அவர் தனுஷ் சாரோட டைரக்ஷன் இது. ஸோ அவர் ஹீரோவை மற்றவங்க எடுக்கும்போது அவரால் ஃபுல்ஃபில்லாக கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு அவர் எடுக்கும்போது கொடுக்க முடியலன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வேறு கொடுத்துக்கலாம் டைரக்ஷன் 50th படத்தை. இல்லை, பட் அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. அந்தளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ண முடியல அவரால். பட் ஓகே, படம் நல்லாயிருக்கு. ஆப்வியஸாக மியூசிக் சொல்லவே தேவையில்ல. ஏஆர் ரஹ்மான் சார் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மியூசிக் வச்சு தான் கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு படம் பார்க்குற மாதிரி இருந்தது. சார் ஃபிலிம் நல்லாயிருக்கு. தனுஷ் ஸ்டோரி ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்டிங்கு வயலன்ஸ் இருக்குது. பட் இட்ஸ் நீட் ஃபார் திஸ் ஃபிலிம். மியூசிக் பேசுகிற மாதிரி இல்லை. ரொம்ப பயங்கரமாக இருக்குது. நல்லாயிருக்கு படம். நல்லாயிருக்கு. வயலன்ஸ் இருக்குது. பட் எல்லா படத்தில் வருது தான். பட் நல்லாயிருக்கு. ஓகே, பார்க்கலாம். இட்ஸ் வெரி குட் மூவி. ரீசன் Good, too good. பட் பார்க்கலாம் படம்.
நல்லா இருக்கு மூவி. நல்லா மியூசிக் சொல்லவே தேவையில்லை. ஏரமன் த பெஸ்ட். 9:30 ஆஃபீஸ் போனோம். சாரோட படம் 50th மூவி, அதை சூப்பராக டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் பவர் பாண்டி பண்ணியிருக்காங்க. படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரையும் நல்லா இருந்துச்சு. ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக் வந்து வேறு லெவலு. அதே மாதிரி ஓவரால் காஸ்ட் அண்ட் க்ரூ சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. தனுஷ் சார் எல்லாமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரோல் பிரேக்லையா, இன்ட்ரோல் பிரேக் வந்து கரெக்டாக என்ன அதை எக்ஸிக்யூட் பண்ணுமோ கரெக்டாக ப்ரீ பிளான் பண்ணி பண்ணியிருக்காப்புல. ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரையும் நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். என்ஜாய் பண்ணுற மாதிரி படம் எடுத்திருக்கா. அப்படி சூப்பராக நீட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கா. அப்படி கேமராமேன் ஓம் பிரகாஷ் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. வேறு லெவல் பிக்சர் நல்லா இருந்தது. கேஷனுக்கு செல்வராகவன் சார் எஸ்பெஷலி ஸ்பெஷல் மென்ஷன் வந்து எஸ்ஜே சூர்யா சார் வேறு லெவல் ஆக்டிங்கு. அப்புறம் செல்வா சார் சூப்பராக பண்ணியிருக்காரு, சொல்லவே தேவையில்ல. படத்தில் அந்த துஷாரா கேரக்டர், அப்புறம் இன்னொரு ஆக்ட்ரஸ் பண்ணியிருந்தாங்க அபர்ணா முரளி, அவங்க அப்புறம் சந்தீப் எல்லாம் அவங்களோட ரோலை சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காங்க. நல்லா வேலை வாங்கியிருக்காப்புல. படம் நல்ல படம், நல்லா இருந்தது. வயலன்ஸ் நிறையா இருக்குது சார். நல்லா இருக்குது மூவி, நல்லா இருக்கிறாங்க. சூப்பராக இருந்துச்சு சார். எல்லா சீனும் சூப்பராக இருந்துச்சு. தனுஷ் பார்க்கவே பிக்சர். தனுஷ் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ரொம்ப தனுஷ் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. லைக் படம் நார்மல் கமர்ஷியல் மூவி தான், பட் அந்த ஃப்ளோ வந்து ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. ரிட்டன் பை செல்வராகவன், டைரக்டட் பை தனுஷ்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு படம் இது. ஒரு இன்ட்ரல் சீனு, அதுக்கப்புறம் இன்ட்ரலுக்கு அப்புறமே எஸ்ஜே சூரியோட கன்ஃபரன்டேஷன் சீன் வரும். துஷாரா சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சொன்னால் ஸ்பாயர் ஆகிடும், நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு வரீங்களா? நான் உங்களை கேமரா பண்ணிட்டுங்களா? அந்த போகி வேறு லெவலு சார். அந்த போகி பண்டிகை வருது இல்லைங்களா, அந்த டைமில் எல்லாருக்கும் இதே ஸ்டேட்டஸு ஃபுல்லு வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராமு என்னென்ன இருக்குதோ ஃபுல்லு இதே தான் ஸ்டேட்டஸாக வைக்க போகிறாங்க. அவ்வளோதான் சார். விட்டுக்கிறாங்க சார். இவரு தனுஷ் ஃபேனு, நான் விஜய் ஃபேனு. ஜோடி வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு படத்தில் லவ் வேணுமானா லவ் இருக்குது. பட் ஆனால் தனுஷ்க்கு ஜோடி வாடா, அவருக்கு ஜோடி இல்லாமலே மாஸ் ஆகுது அவருக்கு. இவர் தனுஷ் ராயன் செட்டப்ல இருக்கிறாரு. ஒரே கேள்வி, இவர் டைலாக் கூட சொல்வாரு. ஒரு கேள்வி, ராயன் டைலாக் இது தொப்பி போடாத. ராயன் டைலாக் என்ன ஒரு வார்த்தை? நல்லா இருக்குண்ணா, ಚೆನ್ನಾಗಿದೆ ಸಖತ್ತಾಗಿದೆ ಸರ್. ತಮಿಳು ಗೊತ್ತಿಲ್ಲ, ಕನ್ನಡದನ್ನು ನಾನು. ಆದರೆ ಧನುಷ್ ಫ್ಯಾನು ಬಂದಿದ್ದೀನಿ, ನೋಡಿದ್ದೀನಿ, ತೃಪ್ತಿ ಆಯಿತು. மூவி நல்லா இருக்கு. இல்லை ஸ்பாயில் ஆகிருக்கும். ஆக்சுவலாக இது ராவணன் கேரக்டர் பண்ணிக்கிறதுனால பேர் இல்லை ப்ரோ, செட் ஆகிருக்காது. ஃபஸ்ட்டே அவரை பற்றி நிறைய கான்ட்ரவர்சி வருது. சும்மா எதுக்கு படம் இல்லை, ஜென்ரலாக சொல்கிறேன். இல்லை நான் செட் ஆகிருக்காது ப்ரோ. பர்சனலாக எனக்கு அது ஃபீல் ஆகிருக்காது. மற்றவங்க பட் எனக்கு பர்சனலாக அது ஃபீல் ஆகிருக்காது.